ஒரு கிராமத்தில் காய்கறி விற்று குடும்பத்தை நடத்தும் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தில் நீரின் பஞ்சம் அதிகமாக இருந்தது. கிராம மக்கள் தினமும் பல மைல் தூரம் சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டியிருந்தது. முருகன், நம்ம கிராமத்துல தண்ணீர் இல்லாம அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு கிணறு தோண்டணும் என்று முடிவு செய்தான். ஆனால் மற்றவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். நீ ஒன்னா கிணறு தோண்டப் போறியா? நீயால் முடியாது என்றார்கள். முருகன் தினமும் வேலை முடிந்து வீடு திரும்பும் வழியில் 1 மணி நேரம் கிணறு தோண்டத் தொடங்கினான். நாள், மாதம், வருடம் கடந்தது. கல் நிறைந்த மண், கஷ்டமான வேலை, கைகள் பிளந்தாலும் அவன் முயற்சி விடவில்லை. 3வது ஆண்டில் கல்லை உடைத்து தண்ணீர் பீரிட்டது. முழு கிராமத்திற்கும் அந்த கிணறு உயிர்கிணறாக மாறியது. முன்பு சிரித்தவர்கள் எல்லாம், உன் பொறுமையாலதான் நம்ம கிராமத்துக்கு தண்ணீர் வந்துச்சு என்று பாராட்டினர். கற்றுக்கொள்ள வேண்டியது, வெற்றி உடனே வராது. பொறுமையுடன் தொடர்ந்து முயன்றால் கல்லையும் உடைத்து வெற்றி பெறலாம்.